சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் இரு மகன்கள் தீக்காயமடைந்தனர். இது தொடர்பாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அவர்கள் எல்பிஜி மையத்திலிருந்து எரிவாயு நிரப்பி வந்தனரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் 2 மகன்கள் தீ படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதாவது வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகரில் வசித்து வருபவர் சித்ரா. இவர் ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகன்களோடு இவர் இந்த பகுதியில் தனியாக வசித்து வந்திருக்கிறார். நேற்று இரவு வழக்கம் போல் சிலிண்டரை இவர் பயன்படுத்திவிட்டு அணைக்காமல் தூங்கியிருக்கிறார். அந்த அணைக்காமல் தூங்கியதன் விபரீதமாக இரவு முழுவதும் வீட்டில் இந்த சிலிண்டர் கேஸ் ஆனது பரவி இருக்கிறது. பின்னர் 4 மணி அளவில் அந்த சிலிண்டர் வாசமானது சித்ராவிற்கு உணர்த்திய நிலையில் சித்ரா எழுந்து அந்த பதற்றத்தோடு வீட்டில் லைட்டை போட்டிருக்கிறார், ஆன் செய்திருக்கிறார். உடனே வீடு முழுவதும் பரவி இருந்த அந்த கேஸ் கசிவானது வெடித்திருக்கிறது. இதில் 3 பேரும் தீக்காயங்களோடு அண்டை வீட்டாரின் உதவியால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த தகவலானது போலீசாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தீக்காயங்களோடு மீட்கப்பட்ட 3வரும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாய் 2 மகன் உட்பட 3 பேருக்கும் 30% மேலாக தீக்காயமானது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் சமீப காலங்களாக இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருந்து வந்த நிலையில் இவர்கள் வீட்டு உபயோக சிலிண்டரை பயன்படுத்தினார்களா அல்லது தட்டுப்பாட்டின் காரணமாக இந்த ஆட்டோக்களுக்கு நிரப்பக்கூடிய அந்த எரிவாயுவை பிடித்து வந்து வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்தினார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். சிலிண்டர் வெடித்து 3 பேர் காயமடைந்த இந்த சோக நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.